எல்லோருக்கும் வணக்கம். காலையில சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தது ஷேர் மார்க்கெட். கடைசியில நேரம் போக போக படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி இறங்கி போச்சு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னமோ நிஃப்டி 63 பாயிண்ட் தான் இறங்கின மாதிரி தோணும். ஆனா உண்மைக்கு எடுத்து பார்த்தோம்னா சென்செக்ஸ் எல்லாம் ஒரு கணக்குக்கு அவனுடைய ஹைல இருந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேல கீழே இறங்கியிருக்கான். இப்ப எந்த பிரச்சனையுமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு 15 நாள் கழிச்சு தான் அது என்ன ஆகுது அந்த பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா வார் வந்தது, டபார்னு கீழே இறங்கினா. அப்புறம் இஸ்ரேல் காசா போர் வந்தது, டபார்னு இறங்கினா. அந்த வகையில் இப்ப ஜப்பானீஸ் மார்க்கெட்ல இஷ்யூ வந்தது. மொத்தம் 2 நாள் ஆச்சு அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறான். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு தான் குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அது 15 நாளாவது ஆகும் பேட் நியூஸ் அப்சர்வ் ஆகிருக்கு. அப்ப 15 நாள் இறங்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் காசா போர் வந்தப்பவும் இதே மாதிரி தான் கீழே இறங்கினானுங்க, அப்புறம் ரெக்கவரி ஆனானுங்க. அப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல இவனுக்கு குண்டு பூரா தீந்து போகணுங்க. எப்படியாவது கடவுள் வந்து கண்ணை திறந்து பார்த்து இவனு என்னடா சும்மா சும்மா சண்டை போட்டுருக்கானுங்க, எல்லா பயலுடைய குண்டும் போயிருட்டும் அப்படின்ற மாதிரி மறைச்சு வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், இவனுங்கெல்லாம் அடங்கிட்டு கம்முன்னு இருப்பானுங்க. எது எப்படியோ குண்டு போட்டிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. நீ அது ஒரு 15 நாள் கழிச்சு தான் தெரிய வரும். இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய வேல்யூவேஷன் நம்ம இந்தியா மட்டும் எடுத்து பாருங்க, மற்ற நாட்டை பார்க்க வேண்டாம். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் வந்து Q1 ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் நம்மளுக்கு ஆறுதல். அது ஒண்ணுதான் நம்ம ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு காப்பாத்திட்டு இருக்கு. ஏன்னா ஹையர் வேல்யூவேஷனை கொஞ்சமாச்சு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கானுங்க, அதனால கீழே விழுகல. பட் உலக அளவுல வெளிநாட்டு சதி அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய எலெக்ஷன் இம்பாக்ட் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. அதனால இன்னும் எத்தனை பாயிண்ட் கீழே கொண்டு போறான்னு தெரியல. அமெரிக்காவுடைய ரெசெஷன் அப்படின்றது இன்னும் ஷேர் மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கு. அது எப்ப முடிக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம இது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் இது ஒன்னே ஒண்ணுதான். இது கூட இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வேணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை அச்சடிச்சு வெளியிடணும், அல்லது வட்டி விகிதத்தை குறைச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும். அது யாருனால முடியும்னா யூஎஸ் ஃபெட். அதனுடைய குட் நியூஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் 2 நியூஸ் தான் இருக்கு. அந்த 2 நியூஸுமே வந்து தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மிடில் ஈஸ்ட் டென்ஷனும் யூஎஸ் ரெசஷனும் தான். அதனால இன்னொரு 15 நாளைக்கு கும்பா பாட்டு பாடாம ஓய மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டு. என் போர்ட்ஃபோலியோலாம் கும்பா பாடி விட்டானுங்க. நேற்று இறங்கினதுல 50% ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்தேன். க்ளோசிங்ல பாய் எடுத்து பார்த்தோன்னா இன்னைக்கு எதுவுமே ரெக்கவரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நேற்று எவ்வளவு இறங்குச்சோ அந்த இறக்கம் அப்படியே இருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோவே ஃபிளாட் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் ஏறிட்டான், குளோபல் மார்க்கெட்ஸ் கிரீனா நம்ம ஆளுகளும் ஏறிடுறானு. அப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இறங்குதுன்னா நம்ம ஆளுகள் இறங்கிடுறானுங்க. இனி மறுபடியும் எப்பதான் குளோபல் மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு காத்து கிடக்கணும். இந்த சமயத்தில் அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கணும். மொத்தமாக கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இறக்காம முதல்ல ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறத கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கினாதான் இப்போதைக்கு சேஃப்டியாக இருக்க முடியும். சிம்போனி அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயே 20% ஏறி இருக்கான். இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பைபேக் பிரைஸ் தான் காரணம். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சிம்போனி அப்படின்ற ஷேரினுடைய விலை 1465 ரூபா தான். மகராசன் நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரினுடைய பைபேக் பிரைஸ் வந்து 2500 ரூபாய்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் அந்த ஷேரினுடைய விலை எங்கேயோ எகிரி விட்டுருச்சு. ரொம்ப நல்ல மனசுங்க இந்த சிம்போனிக்கு. உண்மையிலேயே இந்த சிம்போனி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இந்த சமயத்தில் வந்து இந்த அக்கும் ஐபிஓ அப்படின்றது இன்னைக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. 30% பக்கம் மேபி கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் 7% லிஸ்ட் ஆகி 15% வரைக்கும் மேலே போனான். இந்த சமயத்தில் இன்னும் 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்கு. இந்த ஓலா ஐபிஓ அப்படின்றது ஐபிஓ வந்த அன்னைக்கு 16% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது. செய்கல் ஐபிஓ அவனும் 17% இருந்தான். இந்த ரெண்டுமே டவுட் பார்த்தீங்களா, இங்கே தான் இதனுடைய ஸ்ட்ராங்னஸ் வருது. அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஓப்பனிங் டேலேயே அவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு சேஃப்டி. இனி இந்த 2 பேர் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த சமயத்தில் வந்து இந்த போனஸ் பைபேக் ரைட்ஸ் அப்படின்ற நியூஸ்களை பார்க்கும் பொழுது ரைட்ஸ்ல ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நியூஸ், இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் பைபேக் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஷேரினுடைய விலை 1400 ரூபா இருந்தது. கடைசியில் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. என்ன காரணம்னா வெறும் 1460 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்தது. வெறும் 60 ரூபா பிரீமியம். இந்த 60 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன ஒரு பிஸ்கட் கூட வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை இந்த காலத்தில். அதே சமயம் இங்கே பாருங்க சிம்போனி எவ்வளவு நல்ல மனசுன்னு பாருங்க. 2500 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறான். அதனுடைய விலை 1465 ரூபா தான்.
இப்பேற்பட்ட இந்த கும்ப ஆஃபர் ஆகஸ்ட் 9 முடியுது. அதுக்குள்ள பைபேக்கு யாராவது அப்ளை பண்ணும். ஏன்னா சில பேர்லாம் 1300 ரூபாய்க்கெல்லாம் பைபேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது 1400 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷேர்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சுது. இங்கே பார்த்தீங்களா 1330 வரைக்கும் போயிருக்கான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 120 ரூபா பக்கம் 140 ரூபா பக்கம் ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி வருது. எது எப்படியோங்க இந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வகையில் லாபம் தான். ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டே கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் இந்த ஷேர்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம். அவங்க ஹை ரேட்டில் கேட்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சீராலாம் பாருங்க, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் வந்தப்போ 9050 ரூபா தான் இருந்தது. இப்போ ஆல்ரெடி ஒரு ஷேருக்கு 800 ரூபா ஏறி லாபத்தில் இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் வாங்கிக்கிறேன்னு சொல்ற ரேட்டு 12000 ரூபா. ஸோ ஷேர் மார்க்கெட் டவுன்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பைபேக்ல பார்ட்டிசிபேட், இந்த ஷேர்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஹை ரேட்ல கொடுக்கறதும் தப்பு கிடையாது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றது நல்லா ஞாபகத்தில் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திங்க. இன்னைக்கு 3வது நாளாக ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் 22 லட்சம் கோடி காலி மார்க்கெட் கேபிட்டல் இறங்கி போச்சு. எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் இந்த 3 நாள் இறங்கியிருக்கு. இந்த 1000 பாயிண்ட்டுக்கு 22 லட்சம் கோடி அப்படின்றது காணும். அப்போ ஒரு 100 பாயிண்ட்டுக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி அப்படின்றது காணும். ஸோ ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட்டில் இறங்குது அப்படின்னா மொத்த மார்க்கெட் கேபிட்டல் டோட்டல் ஷேர் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி அப்படின்றது காணாம போகுது. அப்போ இதில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் லாஸ் வரும். அந்த லாஸ் உங்களால் தாங்க முடியுமா? அப்படி தாங்க முடியலனா இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு அதுக்கு முடிவெடுக்கிறது நல்லது. எதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க? லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாரும் வர்றோம். எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சா போதும்? இப்போ கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் 30%, 50%, 100% லாபத்தில் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 30% தான் உள்ளே வந்தோம். ஆனாலும் பாருங்க இப்போ 50% லாபம் இருக்குது, 100% லாபம் இருக்குது அப்படின்னா அப்போ பொசிஷனை களைச்சி விட்டுட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது மீட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய பர்சனல் ஸ்டோரி என்னன்னா, என்னால் வந்து எஃப்என்டோ ட்ரேடிங் லாஸில் என்னால் தாங்க முடியல ஒரு கட்டத்தில். அதனால் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எஃப்என்டோ விட்டு வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 20 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு 2 வருஷத்தை கடத்தி விட்டுருக்கேன். ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லாபத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் முடிவெடுத்து அதை விற்கணும்னா கிடையாது. ஏன்னா நான் உள்ளே வந்தது ஒரு 20 வருஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால ஒரே ஒருத்தர் கெத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்ஐசியினுடைய ஸ்கீம்ஸா. ஏயா என்னுடைய எல்ஐசி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் புறக்கணிச்சிட்டு டேம் பாலிசி டைரக்டாக எடுப்பேன்னு சொல்லிட்டு டேம் பாலிசி நிறைய பேர் எடுத்துட்டு மீதியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவேன்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் இப்போ இறங்கி போச்சுன்னா நீங்கள் திரும்பி எங்கிட்ட தாயா வரணும் அப்படின்ற மாதிரி எல்ஐசிக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் நியூஸுக்கு தகுந்த மாதிரி ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றது இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடியே பங்களாதேஷனுடைய பிரச்சனைகள் தெரியும். அப்போ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனிகள் ஏறும் அப்படின்ற மாதிரி யூகிச்சிருந்தாக்கா கேபிஆர் மில்லெல்லாம் இன்றைக்கி 14%, கோகெட்ஸ் ஒரு 14% அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேரு ஏறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஸோ இறங்கியிருக்கிற மார்க்கெட்லேயும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நம்ம நினைக்கிற ஷேர் மார்க்கெட்டில் நடந்துருச்சுன்னா அப்பவும் ஏறி வாங்குறது ஒரு மாதிரி லாபம் தான். இந்த சமயத்தில் சில முக்கியமான ஸ்டாக்குலாம் இறங்கியிருக்கான். அதுலேயும் இந்த மேரிகோலாம் 6% இறங்கியிருக்கு. பாவம் உனக்கெல்லாம் பங்களாதேஷில் எக்ஸ்போசர் இருக்குயா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாவம் அது ஒரு 6% இறங்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தாமஸ் குக்கு இது மாதிரிலாம் இறங்கியிருக்கு. அப்போ இப்போ இறங்கக்கூடிய ஷேர்களில் வந்து நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெண்டிங் கிளி பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஏறும்பொழுது 2-3 வருஷம் ஏறுவான், இறங்கும்பொழுது 2-3 வருஷம் இறங்குவான். இந்த மாதிரி ட்ரெண்டிங் கிளியான பேட்டங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறதுனா இந்த மாதிரி தான் உருவாக்கப்படுகிறது. அதாவது உச்சத்தில் இருக்கும் சில ஷேர்ஸ் எல்லாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாமஸ் குக் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துக்குவோம். அவன்லாம் சமீப காலமாக 2014 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஏற ஆரம்பித்தா ஒரு 3 வருஷம் ஏற வேண்டியது. அப்புறம் அவன் கோவிடுக்கு முன்னாடியே இறங்கினவன் தான். அப்புறம் கோவிட் சமயத்தில் மறுபடியும் ட்ரெண்டிங்கே அப்படியே ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த ட்ரெண்டிங் கிளி ஒருவேளை இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ கூட பாருங்கள் 260 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 203 ரூபா வர்றான். ஸோ அப்போ இவன் கீழ் நோக்கி இறங்குறான்னா அப்புறம் அடுத்தது 120 அல்லது 100 ரூபாயில சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அதிசயமாக பார்க்குறோம், எப்படியா ஒரு ஷேர் இப்படி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு நியூஸ்னால வரும்பொழுது மார்க்கெட் வீக் ஆகும் பொழுது இந்த மாதிரி ட்ரெண்டிங் கிளிகள் உருவாக்கப்படுகின்றன. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஒரு ட்ரேடராக மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் உச்சத்தில் வாங்கியிருக்கீங்க, மேல் நோக்கி ஏறிட்டே போகுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா அப்புறம் கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்புறம் மறுபடியும் பணத்துக்கு எங்கே போவீங்க? உள்ளே போய் லாக் ஆகிடும்.
அதே சமயம் ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடுத்திருக்கீங்கன்னா அப்ப அடுத்தது மறுபடியும் 120 ரூபா வந்தா எங்க சப்போர்ட்டுக்கு ஏவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ ட்ரேடரா இருக்கணும், ட்ரேடரா இருந்து இன்வெஸ்டரா மாறிடக்கூடாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.